This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய விமான நிலையங்களில் புதிய தானியங்கி பரிசோதனை முறையால் மாபெரும் குழப்பம். போதிய வசதிகள் இல்லாததால் திட்டத்தை நிறுத்தி வைக்க ரயனர் கோரிக்கை. பிரான்சில் குறைந்த மாத தவணையில் மின்சார வாகனங்கள் வழங்கும் சமூக குத்தகை திட்டம் ஜூலை 16 முதல் மீண்டும் ஆரம்பம். பிரான்சின் இல்-டி-பிரான்ஸ் பகுதியில் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு போர் ஆயுதங்களை விற்ற 81 வயது முதியவர். 2009க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்க தடை விதிக்க தேசிய சுகாதார காப்புறுதி நிறுவனம் பரிந்துரை. நெருக்கமான பெண்களுக்கு போதை மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சர்வதேச கும்பலைச் சேர்ந்த 8 பேர் அதிரடி கைது. மலிவு விலை ஏசிகளை வாங்க லீடல் கடைகளில் குவிந்த மக்களிடையே கலவரத்தை கலைக்க கண்ணீர் புகை வீச்சு. பிரான்சில் கைதான ஆட்கடத்தல் மன்னன் பிரித்தானியாவில் தஞ்சம். ஊடகவியலாளர்களின் ரகசிய விசாரணையில் அம்பலம். பிரான்சில் தற்காலிகமாக குறைந்திருந்த வெப்பநிலை வார இறுதிக்குள் மீண்டும் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே இருந்து வரும் பயணிகளின் கடவுச்சீட்டுகளை பரிசோதிக்க கொண்டுவரப்பட்டுள்ள புதிய என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் இந்த கோடை காலத்தில் விமான நிலையங்களில் மாபெரும் குழப்பமும் காலதாமதமும் ஏற்படவுள்ளதாக ரைனர் நிறுவனமும் விமான நிலைய அதிகாரிகளும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அறிமுகமான இத்திட்டத்தின்படி பயணிகள் தங்களின் விரல் ரேகை மற்றும் முகப்பதிவுகளை இயந்திரங்கள் மூலம் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் கோடை விடுமுறையில் குவியும் மக்கள் கூட்டத்தை கையாள போதிய இயந்திரங்களோ பணியாளர்களோ தற்போது இல்லாததால் பயணிகள் 5 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறை முடியும் செப்டம்பர் மாதம் வரை இத்திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கிரீஸ் நாடு ஏற்கனவே இத்திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் நெரிசலை தவிர்க்க பயணிகள் விமான நிலையங்களுக்கு முன்கூட்டியே வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சில் குறைந்த மாத தவணையில் மின்சார வாகனங்களை பெற்றுக்கொள்ள உதவும் சமூக குத்தகை திட்டத்தின் புதிய கட்டம் வரும் ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கியூர் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் 100 முதல் 200 யூரோக்கள் வரையிலான மிக குறைந்த மாத தவணையில் மின்சார வாகனங்களை பெறும் அரிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கிறது. சாதாரணமாக சொந்தமாக வாகனம் வாங்க முடியாத பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் மின்சார வாகனங்களை பயன்படுத்தும் நிலைக்கு முன்னேறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் தலா 50,000 வாகனங்களுக்காக செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் நாட்டில் மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் 1,12,000 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இது நாட்டின் மொத்த வாகன விற்பனையில் 28% மேலும் கடந்த ஆண்டு மொத்தம் 3,27,000 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இதற்கிடையே மத்திய கிழக்கு போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டு அதிக தூரம் பயணம் செய்யும் மக்களுக்காக மேலும் 50,000 குறைந்த வாடகை மின்சார வாகனங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போதைய வாகன விற்பனை எண்ணிக்கைகள் மிக சிறப்பானவை என பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கியூர் பாராட்டியுள்ளார். பிரான்சின் இல்-டி-பிரான்ஸ் பகுதியில் உள்ள போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோதமாக போர் ஆயுதங்களை விற்று வந்த விசித்திரமான கடத்தல் கும்பல் ஒன்றை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதில் மிகவும் ஆச்சரியமளிக்கும் விஷயமாக இந்த சட்டவிரோத வலையமைப்பை 33 வயதுடைய இளைஞன் ஒருவனும் 81 வயதுடைய முதியவர் ஒருவருமே ஒன்றிணைந்து வழிநடத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. வல்தமான் பகுதியைச் சேர்ந்த இந்த இருவரும் இல்-டி-பிரான்ஸ் முழுவதும் உள்ள பதற்றமான குடியிருப்புகளில் செயல்படும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு கைத்துப்பாக்கிகள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகளை அதிகபட்சமாக 4,000 யூரோக்கள் வரை ரகசியமாக விற்று தங்கள் வியாபாரத்தை நடத்தி வந்துள்ளனர். கிரிட்டைல் பகுதி விசாரணை நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை பாரிஸ், செயின்ட் டெனிஸ், எஸ்ஸோன் மற்றும் சில மாகாணங்களில் இவர்கள் இந்த ஆயுத விற்பனையிலும் பழைய ஆயுதங்களை பழுது பார்த்து மீண்டும் பயன்படுத்தும் நிலைக்கு மாற்றி விற்பனை செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆயுத கடத்தல் மற்றும் குற்றச்சதியில் ஈடுபட்டதாக 22 முதல் 81 வயதுக்குட்பட்ட மொத்தம் 7 பேர் மீது ஜூன் மாத மத்தியில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
அவர்களில் 6 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணையை எதிர்நோக்கியுள்ளனர். பிரான்சில் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்பனையை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று தேசிய சுகாதார காப்புறுதி நிறுவனம் அதிரடியாக பரிந்துரைத்துள்ளது. ஜூலை 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதன் ஆண்டறிக்கையில் எதிர்காலத்தில் புகையிலை இல்லாத தலைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என தீவிரமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்ற ஒரு சட்டத்தை சமீபத்தில் ஐக்கிய இராச்சியம் நிறைவேற்றியுள்ளதையும் அதனை செயல்படுத்திய உலகின் 2வது நாடாக அது மாறியுள்ளதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இது குறித்து ஊடகங்களிடம் பேசிய அந்த நிறுவனத்தின் பொது நிர்வாக இயக்குநர் தாமஸ் ஃபட்டோம், ஐக்கிய இராச்சியம் செய்ததைப் போல பிரான்சும் செய்ய முடியும். சிகரெட் பொதிகளில் எச்சரிக்கை அறிவிப்புகள், விலை உயர்வு என பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அண்டை நாடுகளை ஒப்பிடுகையில் பிரான்ஸ் இன்னும் பின்னடைவிலேயே உள்ளது என தெரிவித்தார். மேலும் நிறுவனத்தின் தலைவர் சாம்ரா லஹேன் கூறுகையில், தடுப்பு நடவடிக்கைகளே இந்த தசாப்தத்தின் முக்கிய போராட்டமாகும் என குறிப்பிட்டார். இதோடு மட்டுமின்றி உணவுப் பொருட்களில் கட்டாயமாக உணவுச்சத்து தரம் குறியீட்டை அறிமுகப்படுத்தவும் அவை செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டவையா என்பதை குறிப்பிடவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகரித்து வரும் சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு 12 வயதுக்கு மேற்பட்டோர் மிதிவண்டி மற்றும் மின்சார பயண சாதனங்களை பயன்படுத்தும் போது கட்டாயமாக பாதுகாப்பு தலைக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் தங்களுக்கு நெருக்கமான பெண்களுக்கு போதை மருந்து கொடுத்து அவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய மாபெரும் சர்வதேச குற்றவியல் வலையமைப்பைச் சேர்ந்த 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அந்த நாட்டின் தேசிய குற்றத்தடுப்பு முகமையான NCA நேற்று வியாழக்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இணையதளம் ஒன்றின் மூலமாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வந்த இந்த சர்வதேச கும்பலை கடந்த ஆண்டில் ஜெர்மன் நாட்டு பத்திரிகையாளர்கள் மேற்கொண்ட ரகசிய விசாரணையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அந்த தகவல்களின் அடிப்படையில் தீவிர விசாரணையில் இறங்கிய அதிகாரிகள் அனைத்து கண்டங்களிலும் உள்ள பல நாடுகளில் இந்த வலையமைப்பின் உறுப்பினர்கள் பரவியிருப்பதை கண்டறிந்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலுமாக 14 தனித்தனி விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உலக அளவில் இதுவரை 270 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிரான்சில் தனது சொந்த மனைவிக்கு 10 ஆண்டுகளாக போதை மருந்து கொடுத்து அவரை பலரை வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த டொமினிக் பெலிகாட் வழக்கு ஐரோப்பா முழுவதும் மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வழக்கை நினைவூட்டும் வகையிலேயே தற்போது இந்த சர்வதேச வலையமைப்பும் செயல்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஸ்வீட்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077987445. பிரான்சில் நிலவி வரும் கடும் வெப்ப அலை காரணமாக லிடில் நிறுவனம் மலிவு விலையில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்திய குளிரூட்டிகளை வாங்க மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டதால் பல நகரங்களில் கடுமையான வாக்குவாதம் மற்றும் கலவரம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாரிஸில் உள்ள பல பகுதிகளில் அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் ஜெண்டார்மரி அதிகாரிகளும் களமிறக்கப்படும் அளவிற்கு சூழல் மிக மோசமடைந்தது. சில இடங்களில் 100க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கடைக்குள் நுழைய முயன்றதால் நுழைவாயில் கதவுகள் உடைந்து சேதமடைந்தன. பல லீடில் கிளைகளில் குளிரூட்டிகள் மிக குறைந்த அளவிலேயே இருந்ததாகவும், சில கடைகளில் 1 அல்லது 2 கருவிகள் மட்டுமே கிடைத்ததாகவும், சில கிளைகளுக்கு கையிருப்பே வரவில்லை என்றும் வாடிக்கையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக பாரிஸின் 14வது வட்டாரத்தில் வெறும் 2 ஏசிகளுக்காக 400க்கும் மேற்பட்டோர் காத்திருந்ததாகவும், அங்கு ஏற்பட்ட மாபெரும் குழப்பத்தை கலைக்க கண்ணீர் புகை பயன்படுத்தப்பட்டதில் சில பெண்கள் கீழே விழுந்து காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈவலின், ஹவுஸ் டிசைன் மற்றும் எஸ்என் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல மணி நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் வெறுங்கையுடன் வீடு திரும்பிய மக்கள் லீடில் நிறுவனம் தேவைக்கேற்ப போதுமான இருப்பையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக வலைதளங்களிலும் இந்த விற்பனை முறையை கடுமையாக விமர்சித்து வரும் பொதுமக்கள் ஒரு ஏசிக்காக இவ்வளவு பெரிய குழப்பம் தேவையா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். குறைவான கையிருப்புடன் நடைபெற்ற இந்த அதிரடி விற்பனை தற்போது பிரான்ஸ் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் புலம்பெயர்தல் முகாம்களின் காட்ஃபாதர் என அழைக்கப்பட்ட பிரபல ஆட்கடத்தல்காரர் தற்போது தனது அடையாளத்தை மாற்றி பிரித்தானியாவில் வாழ்ந்து வருவது ரகசிய விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஈராக்கிய குர்திஷ் 2 பின்னணியை கொண்ட துவானா ஜமால் என்ற அந்த நபர் ஆங்கில கால்வாய் வழியாக புலம்பெயர்வோரை கடத்தி வாரத்திற்கு 1 லட்சம் பவுண்டுகள் வரை மாபெரும் வருவாய் ஈட்டி வந்தவர் ஆவார். இவரை கடந்த 2016ஆம் ஆண்டு கைது செய்த பிரெஞ்சு காவல்துறையினர் 5 ஆண்டுகள் சிறையில் அடைத்தனர்.
தற்போது தன்னை சுல்தான் பாஷா என அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஜமால் இங்கிலாந்தின் லெஸ்டர்ஷர் பகுதியில் உள்ள பிளேபி என்ற கிராமத்தில் தங்கியிருப்பது பிபிசி ஊடகத்தின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர் ஓட்டுநர் உரிமமின்றி கார் ஓட்டுவதும் வேலை செய்வதும் தெரியவந்துள்ளது. ஊடகவியலாளர்கள் அவரை சந்தித்து விசாரித்த போது தான் 2009ஆம் ஆண்டு முதல் பிரித்தானியாவில் வாழ்ந்து வருவதாகவும் இங்கு புகலிடம் கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் அவர் கைதான புகைப்படத்தை காட்டிய போதும் அது குறித்து தமக்கு எவ்வித கவலையும் இல்லை என மிகவும் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதற்கிடையே ஜமாலை போலவே பல்வேறு நாடுகளில் கைது செய்யப்பட்ட சுமார் 15 முக்கிய ஆட்கடத்தல்காரர்கள் புதிய அடையாளங்களுடன் பிரித்தானியாவில் பதுங்கியிருப்பதாக ஐரோப்பிய அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறியதை அடுத்து பிற நாடுகளைச் சேர்ந்தவர்களின் குற்ற பின்னணியை அறிந்து கொள்வது தற்போது மிகவும் கடினமாகிவிட்டதாக பிரித்தானிய புலம்பெயர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் தற்போது தற்காலிகமாக வெப்பநிலை சற்று குறைந்திருந்தாலும் இந்த நிலை நீண்ட நாட்கள் நீடிக்காது என வானிலை ஆய்வு மையமான மெட்டியோ பிரான்ஸ் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முதல் மீண்டும் வெப்பம் கடுமையாக அதிகரிக்க தொடங்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. தென் பிராந்தியங்களை மையமாக கொண்டு தொடங்கும் இந்த புதிய வெப்ப அலை மத்திய தரைக்கடல் கடற்கரை பகுதிகளில் 33 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை உயர்த்தக்கூடும். மேலும் இந்த அதீத வெப்பநிலை படிப்படியாக நாடு முழுவதும் பரவ வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வார இறுதிக்குள் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை கடந்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாட்டின் தெற்கு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்றும் அங்கு வெப்பநிலை 35 டிகிரியை தாண்டி செல்லக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் நிலையான அதிக அழுத்த வானிலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ள வானிலை மையம் வழக்கமான பருவகால சராசரியை விட வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாகவே இருக்கும் என தெரிவித்துள்ளது. இந்த வெப்ப அலையின் தாக்கம் நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மிகுந்த கவனத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.